இன்னைக்கு இந்த வீடியோவில் ரவை வச்சு ரொம்பவே சூப்பரான குண்டு குண்டா ரொம்பவே டேஸ்டியான கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே சுகர் சிரப் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இந்த ஃபுட் கலர் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் சுகருக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மில்க் பவுடர் கூட ஆப்ஷனல் தான். இது சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கேக் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது, 2 ஸ்பூன் அளவே போதும். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரவை எடுத்திருந்தாலும் இப்போ ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த ரவை எடுத்திருந்தா கூட இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரவையை வறுத்துட்டு செய்யும்போது தான் குலாப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டாக குண்டு குண்டாக சூப்பராக வரும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரவை கரைஞ்சிடாமல் இதோட நிறம் மாறிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் பாலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த ரவை இந்த பால்லேயே நல்லா வெந்து வரணும். பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த ரவை நல்லா மலர்ந்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் சுகரையும் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி இது அப்படியே இருக்கட்டும். இனி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்வீட்ஸ் கேட்டால் இந்த ரவா குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரையும் பேக்கிங் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யையும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கிற மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கும்போது தான் குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது உங்கள் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்னதாவோ பெருசாவோ இதை பால்ஸ் மாதிரி உருண்டி எடுத்துக்கலாம். உங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது விரிசல் இல்லாமல் குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டி நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் குலாப் ஜாமுனை பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த எண்ணெயில் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இந்த உருண்டைகள் போட்ட உடனே கரிஞ்சிடும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி எதுவும் வச்சு கலந்து விட்டுறாதீங்க. உருண்டைகள் உடைய சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா இதை அடிக்கடி இடையிடையே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் நல்லா செவந்து வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் விரிசல் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சுகர் சிரப்பில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. குண்டு குண்டா கொஞ்சம் கூட உடையவே இல்லை. இப்போ இதையும் நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பில் உருண்டைகள் எல்லாம் நல்லா சூப்பராக ஊறி குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு.
இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த குண்டு குண்டான ரவா குலாப் ஜாமுனை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.